நமஸ்தே. பெரிய பாஷன். இந்த யுத்த காலத்தில் லக்ஷ்மணன் கிட்ட ராமர் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். பெரியவா இந்த இடத்துல சொல்கிறா, மனுஷ ஜாத்தியே நினச்சி பெருமைப்படக்கூடிய சில விஷயங்கள்லாம் ராமாயணத்தில் இந்த கட்டத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சில விஷயங்களை ஹைலைட் பண்ணுறா. அதாவது இந்த இந்திரஜித்து இப்படி ஒளிஞ்சிருந்து எங்கெங்கிருந்தோ இவன் போர் பண்ணிட்டு இருக்கான். இதை ஆக்சுவலாக சொல்லப்போனாக்கா இது யுத்த தர்மமே கிடையாதுன்னு சொல்லி இதுக்கு யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கணும். இது ரொம்ப அதர்மம் சார், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு யாராவது ஒருத்தர் இதை பற்றி ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கணும். ஆனால் யாருமே இப்படி ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணலைங்கிறது நம்ம மனுஷியாளாக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறா பெரியவா. இதுவே பாரதத்தில் பார்த்தோம்னாக்கா யுத்தம் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு கண்டிஷன் சிலது இது சரியா இல்லை அது சரியா இல்லைன்னு இது யுத்த தர்மம் இல்லை அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணி அதை நிறுத்தினதாக சில விஷயங்கள்லாம் பாரதத்தில் பார்க்குறோம். ராமாயணத்தில் இந்த மாதிரி யுத்த பூமியில் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கவே இல்லை. சொல்லப்போனால் ராமாயணத்தில் அதர்மமாக நடந்தது அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி ராமர் சைடில் அவருடைய கட்சிக்காரர்கள்லாம் சண்டை போடுறதுன்னு சொன்னாக்கா ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் கை காட்டுறா. எதுன்னு கேட்டால், சீதையை ராவணன் கவர்ந்துட்டு போன ஒரு கட்டம் இருக்கே, அது எப்படி அதை ஒரு ஆர்கஸ்ட்ரேட் பண்ணால், எப்படி நடந்துன்னா, எப்படி ஏமாத்தினாங்கிற இந்த விஷயங்கள்லாம் சொல்லி அது அதர்மமாக நடந்த ஒரு விஷயம்னு அதை பற்றி சொல்கிறாளே ஒழிய, இப்படி யுத்த பூமியில் இவன் மறைஞ்சிருந்து தாக்கினா, இவன் சப்தத்தை யாருக்கும் கேட்காம பண்ணான், கண்ணில் தெரியாமல் இருந்தான், இந்த விஷயத்தை பற்றி ஒருத்தருமே கம்ப்ளைண்ட் பண்ண காணோம். ராமர் கட்சியில் யாருமே இதை பற்றி ரைஸே பண்ணலை. ஏன் ரைஸ் பண்ணலைங்கிறத யோசிச்சாக்கா நமக்கு பெருமைப்படக்கூடிய விஷயங்கிறது தெரியும் அப்படிங்கிறான். என்னென்னா, இந்த யுத்த பூமியில் மெயின்டைன் பண்ண வேண்டிய ரூல்ஸ், இந்த தர்மங்கள் அப்படின்னு இருக்கே, இதெல்லாம் மனுஷ ஜாதிக்கு அப்ளிகபிளாக ஒரு எவால்வ்டு ஸ்பீஷீஸ்ன்னு நம்ம சொல்லிக்கிறோமே, அப்படி இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸுக்கு இந்த மனுஷ ஜாதிக்கு அப்ளிகபிளான தர்மங்கள். ராட்சசர்கள் எப்படின்னாக்கா நமக்கு கீழே அவளுடைய நடவடிக்கை எப்படின்னாக்கா இந்த தர்மங்களுக்கு அவள் விரோதமாக தான் போவாள். அவளுடைய நேச்சரே அதுதான். அவளால் தர்மங்களை ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சிம்பத்தட்டிக்காக, இதே வார்த்தை கொடுக்குறா பெரியவா, சிம்பத்தட்டிக்காக ஒரு பெருந்தன்மையோட, சரி அவனால் தான் ஃபாலோ பண்ண முடியாது, அவனை போய் இது ஃபாலோ பண்ணணும்னு எதிர்பார்த்த என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு இந்த யுத்தத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறது தான் இங்கே பெரிய ஒரு தர்மமாக நம்ம பார்க்குறோங்கிற. அப்போ ராமன் என்ன சொல்கிறான்னா, அவன் இப்படி தான் நடந்துப்பாங்கிறது நமக்கு தெரியுமோ இல்லையோ, அதை போய் ஏன் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவானேங்கிற ஒரு மென்டாலிட்டியில் ராமன் இருக்கான். இப்படித்தான் ராமனுடைய கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கா. அப்போ எவ்வளோ ஒரு ஜெனரஸ் பிஹேவியர், எப்படி ஒரு சிம்பத்தட்டிக் அவுட்லுக் அவளுக்கு இருந்தது. அப்போ இவாளுடைய ராட்சச ஜாத்தின்னா அந்த ஜாத்தியே இப்படித்தான் இருக்கும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போவோம். ஈவன் தோ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அது அதர்மமாக இருக்குது, அவன் மட்டும் தனியாக ஒரு இதனால் அவனுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கிறது. சொல்லப்போனாக்கா ஈ கெயின்ஸ் அன் அன்ஃபேர் அட்வான்டேஜ்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது ராட்சச ஜாதி. கண்ணுக்கு தெரியாமல் போர் பண்ணுறது, சத்தம் கேட்காம பண்ணுறது எல்லாம் அன்ஃபேர் அட்வான்டேஜ். ஆனால் அன்ஃபேர் அட்வான்டேஜ் அவன் எடுத்துக்கிறான்னு தெரிஞ்சும் அதை கம்ப்ளைண்ட் பண்ணாமல் சரி அப்படியே இருந்தால் வந்துட்டு போட்டோம், நம்ம ஜெயிக்கிறது நம்ம வழியில் தர்மத்திலே ஜெயிப்போன்னு இங்கே நின்றுதே. இதுதான் மனுஷ ஜாதி பெருமைப்படக்கூடிய ஒரு சிம்பத்தட்டிக் அவுட்லுக், ஒரு கிரேஸ் எப்படி இருக்குங்கிறத இங்கே நம்ம பார்க்கணுன்னு நம்ம பார்த்து பெருமைப்பட வேண்டிய விஷயமாக பெரியவா இதை ஹைலைட் பண்ணுறான். சரி, அதோடு நின்றுதா இல்லை, லக்ஷ்மணனுக்கு முதல்ல நீ அவன் பேரில் அஸ்திரம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் சொல்கிறார். ஏன் நீ அவன் பேரில் இப்போ போர் தொடுக்கப்படாது, ஏன் அவனை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ராமன் லிஸ்ட்டு பண்ணுறார் ரீசன்ஸ். அதாவது போரில் நீ யாரை அட்டாக் பண்ணலாம், யாரை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு நியமங்கள் இருக்கேப்பா. யாரையெல்லாம் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா ஒரு சில லிஸ்ட்டு கொடுக்குறா. இதில் பெரியவா சொல்கிறா, 2 இதில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யார் ஒருத்தன் சரணாகத்தின்னு கையை தூக்கிட்டானோ அவனை நீ போர் பண்ணக்கூடாது அவன் பேரில். 2வது, யார் ஒருத்தன் போரில் புறமுதுகிட்டு, அதாவது முதுக காமிச்சின்னு தலை தெறிக்க ஓடி போய்டுறானோ அவனை அதுக்கு மேலே நீ அடிக்கக்கூடாது. இப்படிங்கிற 2 விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ராமானா இதோடு நிற்கலை, அடிஷனலாக இன்னும் 2-3 விஷயத்த சொல்கிறான் அப்படின்னு இங்கே பெரியவா அதை ஆட் பண்ணுறான். லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறானா, இப்படி கையை தூக்கிட்டு சரணாகத்தின்னு வந்தவனை டச் பண்ணக்கூடாது, அதே மாதிரி புறமுதுகிட்டவனை டச் பண்ணக்கூடாது. அது மாத்திரம் இல்லைப்பா, யார் ஒருத்தன் மறைஞ்சின்னு இருக்கானோ அப்படி மறைஞ்சின்னு இருக்கிற எதிரியே நீ போய் அட்டாக் பண்ணக்கூடாது. 4வது, எவன் ஒருத்தன் உங்ககிட்ட சண்டை போடாமல் இருக்கானோ அவனை போய் நீ அட்டாக் பண்ணக்கூடாது. 5வது, யாரோ ஒருத்தன் குடிபோதையில் ஏதோ அவனுடைய அவுட் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறோமே
அந்த மாதிரி குடிபோதையில் இருக்கிறவனையும் நீ அட்டாக் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தர்மம் சொல்லியிருக்கோ இல்லையோ. அதனால் இதில் இந்திரஜித் இப்போ எப்படி இருக்கான்னாக்கா மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுறவனாக இந்த 3வது கேட்டகரியில் இருக்கான். இங்கே பெரியவா சொல்கிறா, அவனை பிரச்சனன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணுறது. பிரச்சாதயதி அப்படின்னாக்கா ஒரு விஷயத்தை மறைக்கிறது. பிரச்சதம்னு சொன்னால் ஒரு மறைக்கக்கூடிய கவர், இப்படியெல்லாம் அர்த்தங்கள் இருக்குது. இந்திரஜித் இங்கே எப்படி இருக்கான்? மறைஞ்சின்னு இருக்கிறவனாக இருக்கான். அப்படி மறைஞ்சின்னு இருக்கிறவன் மேலே யுத்தம் பண்ணப்படாதுன்னு நமக்கு விதி இருக்கேப்பா லக்ஷ்மணா. அதனால நீ அவன் பேரில் போர் பண்ணாத, அஸ்திரம்லாம் விடாத, பேசாம இரு அப்படிங்கிறாராம் இங்கே ராமர். தெளிவா சொல்கிறா, நார்மலாக சொல்லப்போனால் இந்த தர்மம் எப்படி அப்ளிகபிளாக இருந்திருக்கும்? முதல் 2 பாயிண்ட் பார்த்தோமே, சரணாகதினோ புறமுதுகனோ, அதனுடைய கண்டினியூட்டியாகவே தான் இந்த 3வது பாயிண்ட் இருந்திருக்கணும். எந்த எதிரி ஒருத்தன் மறைஞ்சுட்டு இருக்கானோ, அதாவது எங்கே நம்மளை அடிச்சிருவாளோன்னு பயந்துட்டு ஒரு எதிரி ஒளிஞ்சுட்டு இருந்தான்னா, மறைஞ்சுட்டு இருந்தான்னா அவனை போய் அட்டாக் பண்ணாதேன்னு சொல்லித்தான் அந்த தர்ம நீதி இருந்திருக்கணும். ஆனால் இங்கே ராமன் அந்த நீதியை, அந்த தர்மத்தை, ஒரு ரூலை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறான் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஆஸ் அ நார்மல் ஹியூமன் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணுன்னா, ராமன் கொஞ்சம் ஓவராக தான் இதை நீட்டி அர்த்தம் பண்ணிக்கிறாரோன்னு நமக்கு தோணி போயிடும். ஏன்னா இங்கே என்ன பண்ணுறார் இந்திரஜித்? அப்படி இவாளுக்கு பயந்து என்னை அடிச்சிடாதீங்கன்னா ஒளிஞ்சின்னு இருக்கார் இல்லையே. அவன் ஒளிஞ்சிண்டு மறைஞ்சின்னு இருந்துட்டு மற்றவா கண்ணுக்கு தான் தெரியப்படாது, ஆனால் தான் எல்லாரையும் அடிக்கணுங்கிற ஒரு நினைப்போடனா இவன் அடிச்சுட்டு இருக்கான். அதர்மமாக அவன் யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறவனுக்கு போய் இந்த ரூலை ஏன் அப்ளை பண்ணுவானே அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஆனால் ராமன் எப்படி யோசிக்கிறான்னா, ரூல் இப்படி தான் சொல்லியிருக்கு, மறைஞ்சிருக்கிறவனா அட்டாக் பண்ணாதேன்னு சொல்லியிருக்கு. இங்கே இந்திரஜித் மறைஞ்சவனா இருக்கானா இல்லையா? மறைஞ்சவனாக தான் இருக்கான். அதனால நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்னு நேராக அப்படியே இந்த ரூல் அப்ளை பண்ணுன்ட்டாரான் லக்ஷ்மணன் கிட்ட. தெளிவாக சொல்கிறா, இங்கே தான் ராமனுடைய இந்த தர்மத்தினுடைய இன்டர்பிரிட்டேஷன் எப்படி, இந்த தர்மத்தினுடைய ஒரு நியூஆன்சஸ்ன்னு சொல்கிறாமே, அது உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை ராமன் எப்படி யோசிக்கிறா, எப்படி அந்த தர்மத்தை புரிஞ்சிக்க வைக்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன யோசிக்கிறான்னா, இந்த தர்மத்தில் சொல்லியிருந்ததையே நம்ம கரெக்டாக தான் பண்ணணும். சப்போஸ் இதை தாண்டி நம்ம போனோம்னாக்கா என்ன ஆகும்? தர்மத்தின் வழியில் போனால் என்ன ஆகும்? தர்மத்தை தாண்டிவிட்டா என்ன ஆகும்? அதாவது இன்டர்பிரிட்டேஷனில் இந்த 2 விஷயத்தை ராமன் வெய் பண்ணுறான், யோசிக்கிறான். தர்மத்தில் சொல்லியிருக்கிறபடி மறைஞ்சிருக்கிறவனை தாக்கக்கூடாதுன்னு நம்ம அவனை அட்டாக் பண்ணாமல் இருந்துட்டா என்ன ஆகும்? மேக்ஸிமம் என்ன ஆகும்? இந்திரஜித்து நம்மளை தாக்குவான். அப்போ நம்ம தேகத்துக்கு ஒரு ஹானி ஏற்படும். இந்த உடம்புக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும், ஏதோ ஒரு பார்ட் டேமேஜ் ஆகும், ஏதோ ஒரு டேமேஜ், தேகத்துக்கு ஹானி ஏற்படும். இது தர்மத்தின்படியே நம்ம போனாக்கா. இந்த தர்மத்தினுடைய இன்டர்பிரிட்டேஷன் நம்ம மாற்றி எடுத்துட்டு நம்ம மறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அவனை அட்டாக் பண்ணலான்னு நம்ம போயிட்டாக்கா நமக்கு என்ன ஹானி ஏற்படும்னு யோசிக்கிறானா? தேகத்துக்கு ஹானி ஏற்படுறதோ இல்லையோ, ஆத்மாவுக்கு என்ன ஹானி ஏற்படும்? தர்மத்தை தாண்டிவிட்டோம், தர்மத்தை உடைச்சோன்னு நமக்கு ஆத்மாவுக்கே ஒரு ஹானி ஏற்பட்டுருமே. அப்போ தேகத்துக்கான ஹானி வந்தால் பரவாயில்ல, ஆத்மாவுக்கான ஹானி நடக்கப்படாதுன்னு ராமன் யோசிக்கிறார். இதுவா சொல்கிறா, தர்மத்தினுடைய இன்டர்பிரிட்டேஷனில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் இப்படி அப்படின்னு இருந்தாக்கா நம்ம எப்போவுமே நமக்கு சாதகமாக எப்படி இருக்கோ அப்படித்தான் நம்ம இன்டர்பிரேட் பண்ணுவோம். ராமன் எப்படி இருக்கான், வென் இட் இஸ் ஆன் த கிரே சைடு அப்படிம்பால, கிரே ஏரியா, கொஞ்சம் சந்தேகத்துக்கு இடமானதாக இப்படி இருக்கும் பொழுது ராமனுடைய நினைப்பு எப்படின்னா, டு எர் ஆன் த ரைட் சைடு அப்படின்னு சொல்லுவா இங்கிலீஷில். இதே வார்த்தை கொடுக்குறா பெரியவா. டு எர் ஆன் த ரைட் சைடுன்னு சொல்கிற மாதிரி தான் ராமன் எப்போவுமே ஒரு டிசிஷன் எடுக்கிறான். ஆன் த ரைட் சைடுன்னு சொன்னால் என்ன? இவன் எடுக்கக்கூடியது எப்பவும் சரியான திசையிலேயே, சரியான வழியிலேயே. ஒரு சரியான சைடு இருக்குது, ஒரு கொஞ்சம் நாட் ஸோ ரைட் அப்படின்னு சொல்கிற மாதிரி 2 சைடு இருந்துனாக்கா இந்த சரியான வழியிலே இருந்துட்டு போகட்டும்னு இப்படிப்பட்ட ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான் இங்கே ராமன் எடுக்கிறான். டு எர் ஆன் த ரைட் சைடுங்கிறத இங்கே தமிழில் என்னன்னு சொல்கிறது? ஒரே வார்த்தை தான் சொல்லலாம், தன்னலம் கருதாமை அப்படி இன்னொரு வார்த்தை சொல்லலாம்னு இதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறா பெரியவா. இப்போ ராமன் என்ன சொல்கிறான்? தன்னுடைய நலத்தை கருதலை, தர்மத்தை அங்கே என்ன சொல்லியிருக்கோ பை லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் வி ஹேவ் டு ஃபாலோ தட் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டார். மறைஞ்சிருக்கணும்னா அடிக்கப்படாது, அவ்வளோதான். இப்போ இந்த இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தாக்கா நம்ம சமீபமாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு லா சிஸ்டமில் நம்ம எப்படி வச்சுட்டு இருக்கோம், 100 குற்றவாளிகள் தப்பிச்சு போகலாம் சார், ஒரு நிரபராதி தண்டிச்சிடப்படக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு சிஸ்டம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கெல்லாம் எவ்வளவோ படி மேலே இங்கே ராமனுடைய இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. கொஞ்சம் ஒரு துளி கூட இதிலிருந்து நழுவ மாட்டேன்னு வச்சுட்டு, ஆனால் அந்த சிச்சுவேஷனை ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கலாம்.
மறைஞ்சிருக்கிறவனை அடிக்கப்படாதுன்னு சொன்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு 2 மாதிரியே இவனும் மறைஞ்சிருக்கணும், என்கிட்ட பயந்துருந்தால் தான் இதை அப்ளை பண்ணியிருக்கணும்னு ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கலாம். அந்த ஒரு லிபர்ட்டி கூட எடுக்காமல் தெளிவாக சொல்கிறாராம். இதில் சந்தேகத்துக்கு இடமா இருந்ததுன்னு சொன்னாக்கா நம்ம இப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது தான்ப்பா நல்லது. ஏன்னா இப்படியே போனாக்கா மிஞ்சி போனால் தேகத்துக்கான ஹானி ஏற்பட்டாலும் பரவாயில்ல, தர்மத்துக்கோ இந்த ஆத்மாவுக்கோ ஹானி ஏற்பட்டுறப்படாது லக்ஷ்மணா. அதனால இதுலேருந்தே ஒதுங்கி இருந்துருவோம், நம்ம அவன் பேரில் இப்போ போர் பண்ண வேண்டான்னு சொல்கிறார். இப்போ இதை சொல்லிகிட்டே வரும் பொழுதே நான் ஏற்கனவே சொன்ன இன்னொரு பாயிண்ட்டும் இங்கே சுவாமியினுடைய வாயினாலே கன்ஃபார்ம் ஆகிடுது அப்படின்னு பெரியவா சொல்கிறார். என்ன பாயிண்ட்டுன்னு கேட்டால், இங்கே லக்ஷ்மணன்கிட்ட சொல்லும் பொழுதே இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார். மறைஞ்சிருக்கிறவனை அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிறது ஒன்று, நீ பிரம்மாஸ்திரத்தை போட்டு அவளுடைய சைன்யம் முழுக்க நீ அட்டாக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பாக போயிடும். நீ யாரை அட்டாக் பண்ணலான்னா உன்னை எதிர்த்து போர் பண்ணிட்டு இருக்கிறான் அவன் ஒருத்தனை தான் நீ அட்டாக் பண்ணலாமே தவிர அவனை சுற்றி இருக்கக்கூடிய முழு சைன்யத்தை ஜாடா அப்படின்னு முழுசாக எல்லாத்தையும் அழிச்சிடுறதுங்கிறது நீ நினைக்கவே கூடாது. அது ரொம்ப தப்புன்னு லக்ஷ்மணனுக்கு இங்கே சுவாமி அட்வைஸ் பண்ணுறார். இதைத்தான் நான் முதல்லையே சொன்னேன், இந்த வேர்ல்டு வார டைம்லலாம் இதெல்லாம் யோசிக்காமல் போயிட்டாலேன்னு. இந்த எல்லா தர்மத்தையும் இங்கே ராமன் யுத்த களத்தில் லக்ஷ்மணனுக்கு அவ்வளோ தெளிவாக எடுத்து சொல்கிறார். அப்போது இந்த தர்மத்தை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறது, தர்மத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு மதிப்பை கொடுக்கறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே ராமனுடைய வாக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மனுஷ ஜென்மமாக மனுஷ ஜாதியாக நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய விஷயமாக இந்த சனாதன தர்மத்தில் இப்படிப்பட்ட ஒரு யுத்த நெறி, இப்படிப்பட்ட ஒரு தர்ம நெறி ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நினச்சி நம்ம எல்லாரும் ரொம்ப பெருமைப்பட வேண்டாமா? அப்படி இருக்கக்கூடிய தர்ம நெறியை நம்ம காப்பாற்றி அதை இன்னும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு நல்லபடியாக கொண்டு போக வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வியாக பெரியவா இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரா. இந்த தர்மம் தான் நம்ம அடுத்து வழி வழியாக ஹேண்ட் ஆஃப் பண்ணிட்டு வரும் பொழுது இந்த தர்மம் பண்பாடுங்கிற பேரில் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஹேண்ட் ஆஃப் ஆகுது. பண்பாடுனா வாஸ்தவமாக என்ன அர்த்தம் தெரியுமோன்னு பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இந்த விவரங்கள் நாளை பெரியவா சரணம்.